சிறுகடி காசு சிரியல டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு அந்த பையன் இந்த வீட்டில் இருந்தால் யாருக்குமே எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. அப்படி அந்த பையன் இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு தாராளமாக நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களாங்க இவன் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட அண்ணன்ற மரியாதை கொடுத்தானா இவன் பா இந்த வீட்டோட மூத்த பிள்ளை இவன். ஆனால் இவன் என்னடனா மனுஷன் வெளியே போக சொல்கிறான். நீங்க அவன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? முத்து எப்பவுமே சரியா மட்டும்தான் பேசிட்டு இருப்பான். எங்க பாரு, அது சின்ன பையன் இந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க யாருமே சொல்லக்கூடாது. ஏற்கனவே அம்மாவை இழந்த பையன், அப்பாவும் இல்லை. அந்த சின்ன பையனோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டுட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரியவே இல்லையா விஜயா? எப்போ பாரு இந்த வீடு வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பணக்காசு இருந்தால் மட்டும்தான் நீ மரியாதையை கொடுப்பியா? இந்நேரம் அந்த பையன் பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருந்திருந்தா இந்நேரம் அந்த பையனை நீ ராஜா மாதிரி தங்கியிருப்ப இல்ல. இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே அந்த பையனை ரொம்பவே தப்பா பேசிக்கிட்டு இருக்க. யாரும் இல்லாத அனாதாசிரமத்தில் கொண்டு போய் விடுறதாவும் பிளான் போட்டுட்டு இருக்க. நீ வர வர உன்னை பார்த்தவே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கு. உன்னை தெரியாம விட்டு வச்சுட்டணும்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா குடும்பம் கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் வாயை மூடிட்டு அமைதியாக மருமகளுங்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். தேவையில்லாமல் உன்னோட மரியாதையை நீ கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.